கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 10வது மாதத்திலே ஆண்டவர் காலடி எடுத்து வைக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய கிறிஸ்துவ விசுவாச ஜெப வீட்டின் மூலமாக இந்த நாட்களில் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை நம்ம தியானிப்போம். இந்த மாத வாக்கு தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாளில் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய காரியம், புதிய காரியம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்க்க முடியாது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம், அதுதான் புதிய காரியம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். புதிய காரியத்தை பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியம் இருக்குது. நம்ம பழையவைகளை விட வேண்டும். என்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பழைய சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற பழைய சுவாபங்கள் என்னைக்கு நம்மை விட்டு விலகி போகும்படிக்கு நம்மை விட்டு கொடுக்குறோமோ, அன்னைக்கு தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய கோபம், அதே கோபம் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி, அவங்களுடைய எரிச்சல், அவங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய பேச்சு வார்த்தைகள், அவங்களுடைய நடத்தைகள், இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட என்ன செஞ்சுருக்காதுனாக்கா மாறியே போயிருக்காது. கொஞ்சம் கூட அதுலேருந்து ஒரு மாற்றம் இருக்காது. அப்போ தேவனால் எந்த ஒரு நன்மையையும் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. அதனால் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் கொரிந்துக்கு எழுதும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இடையூறாய் இருக்கிற எல்லா அருவருப்புகள், எல்லா பழைய வாழ்க்கை, பழைய சுவாபம் எல்லாம் இன்னைக்கு அழிந்து போகும் பொழுதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும். பாருங்க, உதாரணத்துக்கு எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களிலே அன்னைக்கு குஷ்டரோகியா இருந்த சீரியா தேசத்து படை தளபதியான அந்த நாகமானுக்கு சரீரமெல்லாம் குஷ்டம். எந்த யுத்தத்துக்கு போனாலும் ஒரு வெற்றியோட தான் வருவார். ஆனால் அவனுடைய சரீரம் எல்லாம் பயங்கரமான குஷ்டரோகம் இருந்துச்சு. அப்போ எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை குறித்து கேள்விப்பட்டு அவர் வருகிறார். வரும்பொழுது எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ளே கூட அவனை அந்த நாகமான அனுமதிக்கலை. அவன் வெளியில் வரும்பொழுதே தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்கிறார், போய் அவனை யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, 7 தரம் முங்கி எழு அப்படின்னு சொல்கிறார். இங்கேருந்து போய் ஒருத்தன் சொல்கிறான், யோர்தானில் போய் நீங்கள் 7 வாட்டி என்ன செய்யணுமா, முழுகி எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லி. அவன் நினச்சிக்கிட்டு வந்தது எப்படின்னாக்கா, நம்மளை கூப்பிடுவாங்க, நல்ல ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார வைப்பாங்க, அழகா எலிசா தீர்க்கதரிசி அங்கேருந்து வந்து நம்ம மேலெல்லாம் தடவி நல்ல சுகமாக்குவாங்க அப்படின்னு நினச்சி அவர் வந்தார். ஆனால் போய் 7 தரம் போய் யோர்தானில் குளின்னு சொல்லும் பொழுது அவருக்கு பயங்கரமான கோபம். என்ன பண்ணுறது, எங்கள் ஊரில் இல்லாத ஆறா, எங்கள் ஊரில் இல்லாத குளமான்னு சொல்லி தன்னுடைய நாட்டில் உள்ள ஆறுகளையும் நதிகளையும் பெருமை பாராட்டிட்டு கோபத்தோடு எழுந்து வந்தான். ஆனால் அங்கே உள்ள அவனுடைய வேலைக்காரன் சொல்லும் பொழுது எஜமான பார்த்து சொல்கிறான், ஒரு பெரிய காரியத்தை தீர்க்கதரிசி சொல்லியிருந்தாக்கா நீங்கள் செய்வீங்கல்ல, இது சின்ன காரியம் தானே, செய்யுங்க. அப்போ போய் அந்த காரியத்தை அவன் கேட்ட உடனே அந்த போய் நேராக யோர்தானில் போய் 7 தரம் அவன் முழுகி அவன் எழுந்திருக்கும் பொழுது அவனுடைய
குஷ்டரோகம் உள்ள அந்த சரீரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல மாறினதை நீங்க வேதத்துல பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அது ஒரு புதிய காரியம் பாருங்க. அப்ப அவன் ஃபர்ஸ்ட் அந்த கோபம், அந்த காரியங்கள்லாம் இருந்துச்சு. சரி, அவன் வேலைக்காரன் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அந்த கோபம், உக்கிரம் எல்லாத்தையும் விட்டு அவன் யோர்தான் நதியில போய் அவன் முழுகி எந்திரிச்சதும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதை கேட்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தினால நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீர்களோ அந்த காரியத்தை நீங்க விட்டு அவன் கோபத்தோட அவன் அப்படியே போயிருந்தான்னாக்கா எப்படிதான் இருந்திருக்கணும்? இன்னைக்கு வரைக்கும் அவன் உயிரோட இருந்த நாட்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கணும்? குஷ்டரோகியாவே இருந்து செத்துருப்பான். ஆனா வேலைக்காரன் சொன்னதை அவன் அப்படியே கேட்டு என்ன செஞ்சான்னாக்கா கீழ்ப்படிஞ்சு உடனே போய் யோர்தான்ல முழுகினான். தன்னுடைய கோபம், பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் முழுகினான், எந்திரிச்சான், சுகத்தோடு கூட வீடு திரும்பினான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அப்ப உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பலவீனங்கள், ஒருவேளை சுகவீனங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து இருக்கிற நன்மைகள் தடைப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற தேவன் என்ன வாக்கு தத்தம் பண்றான்னாக்கா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி நாகமான் குஷ்டரோகிக்கு நல்ல சரீரத்துல சுகத்தை கொடுத்தவர், அவனுடைய சரீரம் முழுக்க சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாற்றினவர், உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்திலையும் உங்களுடைய படிப்பிலையும் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க விசுவாசிங்க. வசனம் சொல்லுகிறது பாருங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இன்றைக்கே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் அதை அறியீர்களா? அப்புறம் சொல்றார், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கடந்து வரக்கூடிய பாதையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், வெறும் காடா இருக்கலாம், வழி இல்லாம இருக்கலாம், குடிக்க தண்ணீர் இல்லாம இருக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் ஆபிரகாமின் நாட்களிலே ஆகார் என்பவள் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சாராய் தான் இரண்டாவது மனைவியாக கொடுக்கப்பட்டாள். பாருங்க, ஆகாருக்கு இஸ்மவேல் பிறக்கிறான். ஒரு சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சாராள் கர்ப்பவதி ஆகிய குமாரனை பெற்றெடுத்து அவங்க ஈசாக்குக்கு அவங்க பால் கொடுத்து பராமரிக்கிறத கண்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னாக்கா பரிகாசம் பண்ணினார்கள். அப்ப சாராளுக்கு இது மிகுந்த துக்கமா இருந்தது நம்ம வேதத்துல பார்க்கிறோம். உடனே இவளையும் அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இடத்துல சொல்லும் பொழுது அவன் அப்படியே என்ன செஞ்சான், ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். இப்ப ஆகார் அந்த பெயர் சபா என்கிற வனாந்தரத்துல என்ன செய்யறான்னாக்கா அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாள். கொண்டு போன தண்ணி, துருத்தியில கொண்டு போன தண்ணி என்ன செஞ்சிருச்சு, செலவாயிடுச்சு. என்ன பண்றேன்னு தெரியல. தான் பிள்ளை ஒரு பக்கம் அழுகிறான், இவளுக்கு தாகம், அந்த பிள்ளைக்கு தாகம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து என்ன செய்யறான், சத்தமிட்டு அழுகிறாள். பிள்ளை ஒரு பக்கம் அழுகுறான், இவ தாய் ஒரு பக்கம் அழுகுறா, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப பிள்ளையின் சத்தத்தை அந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17வது வசனம் வாசிக்கிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில வனாந்தரம் சூழ்ந்து இருக்கலாம், குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காமல் இருக்கலாம், உனக்கு உதவி செய்பவர்கள் இல்லாமல் இருக்கலாம், நீ நம்பி வந்தவர்கள் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், தூரமாய் போயிருக்கலாம். நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அன்னைக்கு பாருங்க, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். உடனே அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அதுவரைக்கும் அவன் அலைஞ்சு திரிந்தா அந்த வனாந்தரத்துல, அந்த காட்டுல மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்துல
மிருகங்கள் சஞ்சரிக்கிற இடத்துல அலைந்து திரிகிறாள். தண்ணீர் கொஞ்சம் கூட அகப்படல. ஆனா பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்ட பிறகு அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்தார். அங்கே ஒரு துறவை அங்கே ஆண்டவர் அவளுடைய கண்களுக்கு தெரியும்படி காண்பித்தார். அந்த துறவை பார்த்த உடனே, அதுவரைக்கும் அவன் தேடி அலைந்து திரிகிறா, தண்ணி கிடையாது. ஆனா கர்த்தர் சந்தித்த பிறகு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு துறவை காண்பித்த பொழுது ஓடி போய் அந்த துறவுல தண்ணீரை அந்த துருத்தியில நொப்பிக்கொண்டு ஓடி கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறாள். அவளும் குடிக்கிறாள். அவர்களை 2 பேரையும் தேவன் ஆசீர்வதித்தார். இதுதான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வனாந்தரத்தை போல நீங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் இருக்கலாம். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏதோம் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் சேர்ந்து மோவாப் ராஜாவுக்கு விரோதமா எழும்பி போறாங்க யுத்தம் பண்ணுவதற்கு. போற இடத்துல 7 நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இராணுவத்தில் உள்ளவர்களுக்கும் அவங்க கொண்டு போன ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கும் ஒன்றும் தண்ணியே கிடைக்கல. ஏதோ வனாந்தர வழியா போறாங்க, தண்ணியே கிடைக்கல. அப்ப எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் போய் பார்க்கும் பொழுது, இந்த பள்ளத்தாக்கெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்க வெட்டுங்கள். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் என்ன செய்யும், தண்ணீர் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க. நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்தரத்துல தண்ணியை தேடி அலைந்து திரிகிறாங்க. 7 நாள் தேடி அவங்களுக்கு தண்ணி இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, ஊழியக்காரன் மூலமா கர்த்தருடைய வார்த்தை வந்ததை விசுவாசித்து அந்த இடத்துல வெட்டினார்கள். பள்ளத்தாக்கெல்லாம் வெட்டினாங்க. காலையில பாத்தீங்கன்னாக்கா ஏதோம் தேசத்தின் வழியாய் தண்ணீர் வந்தது. அங்கே ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்தார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க தொழில, உங்க ஊழியத்துல, ஒருவேளை நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், என்னுடைய ஊழியத்துல வனாந்தரங்களா இருக்கிறதே, என்னுடைய திருச்சபை எத்தனையோ வருடமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். இன்றைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தின்படி ஏதோம் தேசத்திலே அந்த வழியாக தண்ணீர் புறப்பட்டு வந்து அங்க உள்ள வாய்க்கால்கள் எல்லாவற்றையும் நிரப்பிட்டு அங்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அந்த 3 ராஜாக்களுக்கு விரோதமாய் மோவாப் புத்திரர் எழும்பி வந்தாங்க. ஆனா அங்க கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணி மோவாபியரை மேற்கொள்ள உதவி செய்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்கள் ஏராளமா இருக்கலாம், உங்களுக்கு இடையூறு செய்கிறவர்கள் ஏராளமா இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே நீங்க புதிய காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதற்காக நீங்க என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய எதிர்காலத்தில், என்னுடைய படிப்புல ஆண்டவரே ஒரு புதிய காரியத்தை எனக்கு செய்யும் என்று சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்த ஒரு வல்லவராய் இருக்கிறார். அவர் புதிய காரியத்தை செய்கிறவர். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது. அதுக்குதான் முன்னாடி மேல உள்ள வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த நாட்கள்ல முந்தினவைகள், முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் பழைய வாழ்க்கை ஒன்று நினைக்காம தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்துல நீங்க மன்றாடும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பர்த்திமேயு குருடனை குறித்து நமக்கு தெரியும். இயேசு உன்னை அழைக்கிறார்னு சொன்ன உடனே அவன் மேல போட்டிருந்த அந்த வஸ்திரத்தை தூக்கி வீசிட்டு, இனிமே இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இந்த பழைய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இந்த அசிங்கம் பிடிச்ச வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி வஸ்திரத்தை வீசிவிட்டு இயேசுவினிடத்தில் வந்த பொழுது அவன் பார்வையடைந்தவனாய் பின் சென்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார்.
அதனால பழைய சுவாபங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசுவின் இடத்துல நீங்க புதிதாக்கப்பட்டவர்களாய் உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு புதிய புதிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாட்கள் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் புதிய காரியத்தை செய்து உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.